என் அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். நம்மில நிறைய பேரு இஸ்லாம்னா பெரிய சுமையோ கஷ்டமோன்னு நினைச்சுக்குவோம். அதையும் தாண்டி குர்ஆன பத்தி கூட சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப கடுமையான புக்கு, இத படிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா ஆயிடுமுன்னு. ஆனா சர்வத்தையும் படைச்ச அல்லாஹ் இந்த குர்ஆனில் என்ன சொல்றாருன்னா, நபியே, நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. அல் குர்ஆன் 22. பாருங்க, அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். இந்த குர்ஆன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இல்லீங்க. இது ஒரு சுமையே இல்ல. நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும். ஒரு இருட்டுல போறவனுக்கு வெளிச்சம் மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரிங்க இந்த குர்ஆன். இத படிச்சா நமக்கு கஷ்டம் வராது, சந்தோஷம்தான் வரும். அப்புறம் இது எதுக்குன்னு கேக்குறீங்களா? அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவோருக்கு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை. அல் குர்ஆன் 23. அதாவது, யாரு அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறாங்களோ, அல்லாஹ்னா ரொம்ப மரியாதையோட பயபக்தியோட இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இது ஒரு ஞாபகமூட்டல்தான். நம்ம எத்தனை தடவை தவறு செய்யும்போது அது நமக்கு ஞாபகப்படுத்தும், நல்ல வழிய காட்டும். சரியா? ஒருத்தன் தப்பு செஞ்சா அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சரியான நெறியில வாழ என்ன பண்ணணும்னு சொல்லுமுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குர்ஆனை யாரு இறக்குனாருனாருன்னு அல்லாஹ் சொல்றாருன்னா, பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருளப் பெற்றது. அல் குர்ஆன் 24. என்னங்கப்பா, சிம்பிளா சொல்லிட்டான். இந்த உலகத்தை, வானத்தை, பூமியை, நட்சத்திரங்களை நம்மளெல்லாம் படைச்சவங்கிட்ட இருந்து வந்த புக்குங்க இது. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட தப்பா இருக்குமா? ஒரு பொய்யான தகவல் கூட இருக்குமா? இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா உலகத்தையே படைச்ச அல்லாஹ் நமக்கு நல்லதுக்காக இறக்கின ஒரு பொக்கிஷம் இது. ஆக இந்த குர்ஆன் நமக்கு ஒரு சுமை இல்லீங்க, அது ஒரு வழிகாட்டி. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள்ள சொல்லுது. பயப்படாம குர்ஆன படிங்க. உள்ளத உள்ளபடி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நோம்ப சந்தோஷம் வரும். இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.